அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 7ல் நமக்கு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 153ஆம் பக்கம் கொடுத்துருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் ஃபஸ்ட்டு வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும். ஆன்சர் ஊக்கம். ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க. அடுத்து 154ஆம் பக்கம் பாருங்கள். ஆண்மையின் கூர்மை டேஸ். ஆன்சர் ஆவண்ணா பகைவருக்கு உதவுதல். அடுத்து 3வது பெருஞ்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஈயண்ணா பெருமை கூட்டல் செல்வம். அடுத்து 4வது ஊராண்மை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் ஊர் கூட்டல் ஆண்மை. அடுத்து 5வது திரிந்து கூட்டல் அற்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆவண்ணா திரிந்தற்று. அடுத்து நமக்கு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்பம் தருவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்புடையவர் நட்பு. அடுத்து நட்பு என்பது ஆன்சர் சிரித்து மகிழ மட்டுமன்று. அடுத்து பெருமை அளிப்பது குன்றி மணியளவு தவறு. அடுத்து 4வது பணிவு கொள்ளும் காலம். ஆன்சர் செல்வம் மிகுந்த காலம். அடுத்து பயனின்றி அழிவது. ஆன்சர் மேலே ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை குறிச்சிக்கோங்க. 5 3 4 2 1. அடுத்து பாருங்கள், பொருத்தமான சொற்களை எடுத்துஎழுத சொல்லியிருக்காங்க. நவில்தோறும் நூல் நயம். ஆன்சர் என்ன வரும்னா உவமை. மேலே எழுதியிருக்காங்களா, அதை அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து போலும். அதற்கான ஆன்சர் உவம உருபு. அடுத்து பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இதற்கான ஆன்சர் உவமேயம். உவமை உவம உருபு உவமேயம். அதை பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து குருவினா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர் 152ஆம் பக்கம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு குறள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த 3 லைன் மட்டும் முடிச்சுக்கோங்க. காட்டு முயலை ஸ்டார்ட் ஆகுதா, அதில் பெருமை தரும். அந்த 3 லைன் குறிச்சிக்கோங்க. முதல் குருவினாக்கான ஆன்சர். குருவினாக்கான ஆன்சர் நமக்கு அதே பக்கம்தான் இருக்குது. கீழே லாஸ்ட்டாக ஒரு குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6வது குறள். அதில் பொருள் கொடுத்துருக்காங்களா, அந்த 2 லைன் குறிச்சிக்கோங்க. நமக்கு வரும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதிலிருந்து அளந்து காட்டும் அளவுகோலாகும். அது 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு 9வது குறள் எடுத்துக்கோங்க. 9வது குறளில் பொருள் கொடுத்துருக்காங்களா, அதில் 2 லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க. பண்புடையன் இருக்கா, அதிலிருந்து இன்னும் இயங்குகிறது பாருங்கள், அது வரை குறிச்சிக்கோங்க. 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். அது நமக்கு 4வது குறள் எடுத்துக்கோங்க. 4வது குறளில் பொருள் கொடுத்துருக்காங்களா, அந்த 2 லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க. நட்பிலிருந்து திருத்துவதற்கு உரியது. அது 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு 2 பாயிண்ட்டாக வரும். முதல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 1வது குறள் மட்டும் எழுதிக்கோங்க. காண முயலேத அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. இந்த 2 லைன் பாட்டை மட்டும் எழுதிக்கோங்க. அந்த பாட்டை மட்டும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு பிரிது மொழிதல் அணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அடுத்த பக்கத்தை பாருங்கள். நமக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 லைன் அந்த பாட்டை எழுதிட்டு இந்த 4 லைன் மட்டும் எழுதிக்கோங்க. நமக்கு 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள், நமக்கு படத்துக்கு பொருத்தமான திருக்குறளை எழுத சொல்லியிருக்காங்க. இந்த குறள் அப்படியே எழுதிக்கோங்க. காண முயலியது அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. நமக்கு 1வது குறள் கொடுத்துருப்பாங்க. அந்த குறளை மட்டும் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அதுக்கு ஆன்சர் பார்த்துட்டோம். நன்றி.